எல்லே இளம் கிளியே எல்லே இளம் கிளியே கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை. 15ஆம் பாசுரம். நானேதான் ஆயிடுக என்பது இந்த பாசுரத்தின் தனிச்சிறப்பு. திருப்பாவையினுடைய தனிச்சிறப்பே இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட உயிர்நாடியான சொல் இந்த 15ஆம் பாசுரமே. உயிர்நாடியான பாசுரம். ஆண்டாள் மிகவும் கருணை கொண்டு எல்லா தோழிகளையும் எழுப்பிண்டு வந்தாள். கடைசி தோழியினுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாள். இந்த பெண் வயசுல ரொம்ப சின்னவளாம், ரொம்ப செல்லமாக வளர்ந்தவளாம். அதனால இளங்கிளி அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள் இவளை. சொல்லுக்கு ஏத்தா மாதிரி இவளும் சின்னவளா இருக்கிறதுனால சௌக்கியத்தை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு இவளுக்கு மனசு இல்லையாம். எந்த சௌக்கியத்தை பத்தி இங்க பேச்சுன்னு கேட்டா பகவத் அனுபவமாகிற சௌக்கியம்தான், சாதாரண லௌகீக சௌக்கியம் அல்ல. பகவத் அனுபவத்தை விட்டு வரணும் அப்படின்னா அவளுக்கு எப்படி தோன்றதாம், ஒரு குழந்தைக்கு அம்மா மடிய விட்டு வர்றதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். விட்டு வர்றதுக்கு மனசே இல்ல அவளுக்கு. அதனால கடுமையா 2 வார்த்தை சொல்லிவிட்டா தோழிகளை பார்த்து. சில்லென்றழையின் மின் அப்படின்னு சொல்லிவிட்டா. வல்லீர்கள் நீங்களே அப்படின்லாம் அவளை 2 வார்த்தை அதிகமா சொல்லிவிட்டாளே தவிர இவளுக்கு உடனேயே மனசு கேட்கல. அடாடா தப்பு பண்ணிட்டோமே, எப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள் என்னுடைய தோழிகள், கண்ணனையே நினைச்சுட்டு இருக்காளே எப்பொழுதும், இப்பேற்பட்டவர்கள் கிட்டக்க அபச்சாரப்பட்டுட்டேனே, பாகவத அபச்சாரப்பட்டுட்டேனே, இனி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா. அப்போ அவளுக்கு பரதாழ்வான் என்ன பண்ணினார் அப்படிங்கிற ஞாபகம் வந்துதான். அறிவோம், ராமாயணத்துல கைகேயி தசரதன் கிட்டேந்து 2 வரங்கள் வாங்கின்றாள். அந்த வரங்களின் காரணத்தினால் ராமன் காட்டுக்கு சென்றார். இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது பரதன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. பரதன் தாத்தா வீட்டுல இருந்தான், கேகேய நாட்டுல. அப்படி இருக்கும் பொழுது பரதன் திரும்பி வந்து பார்க்கிறச்சே என்ன நிலைமை, ராமன் காட்டுக்கு போயாச்சு, தசரதர் மாண்டு கடக்கிறார், இறுதி கைங்கரியத்துக்கு காத்துன்னு இருக்கா எல்லாரும். இந்த நிலைமையில இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறாராம் அவர். யாரு காரணமா இருக்க முடியும்? இந்த கூனிதான் எல்லாத்துக்கும் ஆஸ்பதம். அவதான் கைகையினுடைய மனச கலைச்சி பிள்ளை போல நினைச்ச ராமனுக்கு எதிராக திருப்பி விட்டா. அதனால மந்தரைங்கிற கூனிதான் இதுக்கு காரணமோ அப்படின்னு எல்லாரும் கேட்டார்களாம் பரதனை. பரதன் சொன்னார், ந மந்தராயா, மந்தரைனாலே இல்லம்மா இது, பின்ன உன்னுடைய அம்மாதான் காரணமோ, மந்தரவ் வேலைக்காரி, அவ சொன்னத ராணி கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவ புத்திய உபயோகிச்சிருக்கலாமே. அந்த ராணினாலதான் எல்லா கஷ்டமுமோ, கைகையினாலதான் கஷ்டமோ, உங்க அம்மாவாலதான் கஷ்டமோ அப்படின்னு கேட்ட உடனே நச்சமா துரஸ்யாஹா அப்படின்னு விட்டார். என்னுடைய அம்மாவனாலையும் கஷ்டம் இல்ல, பின்ன ராணி சொன்னா ராஜா கேட்கணும்னு அவசியம் இருக்கோ? ராஜா தன்னுடைய சக்தியை உபயோகிச்சு அதெல்லாம் கிடையாது, ராமன் தான் ராஜான்னு சொல்லி இருக்கலாமே தசரத மகாராஜா, அப்படி ஏன் சொல்லல? அவர் மேலதான் தப்பு அப்படின்னார்களாம். இல்லையே, கிடையாதுன்னார் பரதன். தோஷோ நராஜ்ஞா, பின்ன யாருதான்ப்பா காரணம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்படின்னு கேட்ட உடனே பரதன் என்ன சொன்னார்? மத்பாபமேவார்த்த நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, என்னுடைய பாப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம், பாபிஷ்டன் நான் ஒத்தன் இல்லவே இல்லைன்னா எனக்காக ராஜ்யம் வேணும்னு நினைப்போளோ என்னுடைய தாயார்? அவளை ஊக்குவிக்க அவளுடைய வேலைக்காரி வந்து சேருவோளோ? ராஜாவுக்கு அவள் சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும், ஏதாவது நடந்திருக்குமா? நான் ஒத்தருக்கே பாபிஷ்டன், இந்த பாப்ப ஜென்மம் இருக்கிறதுனாலதான் எல்லா விதமான கஷ்டங்களும் வந்ததுன்னு தன் மேல தப்பே இல்லாத பொழுது எல்லா தப்பையும் தலையில எடுத்துண்டு அற்புதமான பாகவதோத்தமனான லட்சணத்தை காண்பித்தார் பரதாழ்வான். அத நினைச்சுண்டா இந்த இளங்கிளியான தோழி. பரதன் தோஷமே இல்லாத சமயத்துல கூட போய் பாகவதாள் கிட்டக்க தான் செய்தது தோஷம்னு சொல்லி சரணடைந்தாரே, அடங்கி போனாரே. நாம் இங்க தோஷம் பண்ணிருக்கோம், 2 வார்த்தை பேசிட்டோம் அதிகமாக, அவர்கள் கிட்டக்க போய் நாம் சரணமடைய வேண்டாமா? அபராத க்ஷமாபனம் பண்ணிக்க வேண்டாமா? அவசியம் பண்ணணும். நானே தானாயிடுக
இங்க நடந்த அனைத்துக்கும் நான் தான் காரணம். உங்களை 2 கடும் சொற்கள் நான் சொல்லிவிட்டேன், அது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம் அப்படின்னு சொன்னாளாம். உண்மை என்னன்னா, இவள் மட்டும் கடும் சொற்கள் சொல்லல, வெளியில இருக்கிறவாளும் 2 பேச்சு திருப்பி பேசினா இவள. ஆனா அதெல்லாம் இவள் பொருட்படுத்தல. ஏன்னா வெளியில இருக்கிறவர்கள் பாகவதோத்தமர்கள். அவர்கள் கிட்டக்க நாம் செய்த தப்பை சொல்லி க்ஷமாபனம் கேட்கிறது ஒன்றே பாகவத அபச்சாரத்துக்கு நாம் செய்யக்கூடிய மாற்று மருந்து. அதை உணர்ந்த ஸ்வரூப லட்சணத்தை உணர்ந்த இந்த பாகவதோத்தமை அவர்கள் கிட்டக்க அபராத க்ஷமாபனம் பண்ணி கொண்டாளாம். அவர்களும் சந்தோஷப்பட்டு இவளை ஏத்துண்டு அவர்களும் அபராத க்ஷமாபனம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக பாகவத லட்சணத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய சொல் நானேதான் ஆயிடுக என்பது சிறப்பான ஒரு சொல் சம்பிரதாயத்திலேயே அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை மேலே இருக்கும் சிறப்புகளை நாளை பார்ப்போம். இளம் கிளிய எல்லே இளம் கிளிய இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையம்பின் நங்கை மீர் போதல்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் வல்லையும் கட்டுரைகள் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லேயும் கட்டுரைகள் பண்டையும் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக வல்லை நீ போதாய் கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லனை கொன்றானே வல்லானை கொன்றானே வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனே வல்லானை மாயனே வல்லானை மாயனே பாடேலோரும் இளம் கிளிய எல்லே இளம் கிளிய இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையம்பின் நங்கை மீர் போதல்கின்றேன் வல்லையும் கட்டுரைகள் வல்லையும் கட்டுரைகள் வல்லையும் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும் வல்லையும் கட்டுரைகள் பண்டே